தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் பேருந்து கட்டணமும் உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு உண்மை கண்டறியும் குழு உண்மை என்ன என்பது குறித்து தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் அண்மையில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. தமிழகத்தில் மின் கட்டணத்தை 4.83% வரை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டண உயர்வு என்பது ஜூலை 1ஆம் தேதியை முன்னிட்டு அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் மின் கட்டண உயர்வு தொடர்பாக அறிவிப்பும் வெளியானது. மின் கட்டண உயர்வை தொடர்ந்து அடுத்து பேருந்து கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பேட்டியில் விமர்சனம் செய்திருந்தார். அதேபோல சமூக வலைதளங்களிலும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாக பரவலாக தகவல் பரவின. தனியார் தொலைக்காட்சி ஒன்றும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாக செய்தியும் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக பரவும் செய்தி வெறும் வதந்தியே என்று தமிழ்நாடு உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு உண்மை கண்டறியும் குழு தனியார் தொலைக்காட்சியில் வெளியிட்ட செய்தியை டாக் செய்து தனது விளக்கத்தை அளித்துள்ளது. அதில் கூறியிருப்பது, தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்த ஆலோசிக்கப்படுவதாக பரவும் தகவல் வதந்தியே என்றும் கூறியுள்ளது. அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக எந்த ஆலோசனையும் நடைபெறவில்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.